Hello to everyone, welcome back to Learn English with Mohan. So today we discuss vocabulary, a set of 10 words. So if you know these words, your spoken skill will improve. So vocabulary எல்லாமே வேர்ட்ஸ் எல்லாம் அதிகமாக தெரிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்முடைய ஸ்போக்கன் ஸ்கில் அப்படின்றதும் இம்ப்ரூவ் ஆகும். Okay, let's get started. In our list, the first one, aroma, which means fragrance. So வாசனை அல்லது நறுமணம். ஸோ நறுமணம் வீசக்கூடியது தான் aroma அப்படின்னு சொல்கிறோம். Okay, sentence. The whole house was filled with the aroma of coffee. ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த வீடு முழுவதுமே என்ன நிரம்பி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காஃபியோடைய மனம், நறுமணம். ஸோ காஃபியினுடைய வாசனை அப்படின்றது வீடு முழுவதும் நிரம்பி இருக்கு அப்படின்றத சொல்கிறது. ஸோ அரோமானா நறுமணம். The whole house was filled with the aroma of coffee. Okay, in our list, the second one, eminent, which means famous. ஸோ பிரபலமானவர் அப்படின்றது தான் eminent அப்படின்னு சொல்கிறோம். Okay, sentence. We are expecting the arrival of an eminent scientist. ஸோ யாருக்காக ஒரு எக்ஸ்பெக்டிங் எதிர்பார்ப்பு யாருக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பிரபலமான ஒரு விஞ்ஞானி, ஒரு அறிவியல் அறிஞர். ஸோ அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த அரைவல் ஆஃப் an eminent scientist. Okay, in our list, the third one, expounded, which means explained, விளக்குதல். Okay, sentence. They expound how to prevent accidents and who will take responsibility for accident prevention. ஸோ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, என்ன விளக்க உரை அப்படின்னா ஸோ எப்படி ஆக்சிடெண்ட்டை தடுப்பது, ஹவு டு ப்ரிவெண்ட் ஆக்சிடெண்ட்ஸ் அப்படின்றதும் ஸோ யார் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொறுப்பை எடுத்துப்பாங்க. ஸோ ஃபார் ஆக்சிடெண்ட் ப்ரிவென்ஷனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துப்பாங்க அப்படின்றத விளக்குதல், விளக்க உரை அப்படின்றது தான் எக்ஸ்பவுண்ட். எக்ஸ்பவுண்டட் அப்படின்னா எக்ஸ்பிளைன்டு. தே எக்ஸ்பவுண்ட் ஹவு டு ப்ரிவெண்ட் ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஹூ வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆக்சிடெண்ட் ப்ரிவென்ஷன். In our list, fourth one, brimming, which means full, நிரம்பிய அப்படின்றது தான் brimming, ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்றத சொல்கிறோமா. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், her heart was brimming over with happiness. ஸோ அவளுடைய இதயம் முழுவதும் என்ன நிரம்பியிருக்கு அப்படின்னா ஹாப்பினஸ், நிரம்புதல் அப்படின்றது ஒரு தண்ணீர் மட்டும் நிரம்புதல் அப்படின்னு கிடையாது. ஸோ உங்களுடைய மனம் முழுவதும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்தோஷத்தில் அதிகமாக மனமே நிரம்பி இருக்கு அப்படின்றத சொல்லும் போதும் அங்கே நிரம்புதல், brimming அப்படின்றத யூஸ் பண்ணலாம். her heart was brimming over with happiness. In another sentence, her eyes were brimming with tears. ஸோ அவளுடைய கண்களில் கண்ணீர் ததும்புகிறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதற்கு ஃபில்லாக இருக்குது, brimming அப்படின்றத சொல்கிறது. her eyes were brimming with tears. Okay, in our list, the fifth one, banter, which means tease, கேலியாக. ஸோ கேலி அப்படின்றத சொல்கிறோமா, டீஸ் பண்ணுறது அப்படின்றது. ஸோ அதுதான் banter அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள், the students exchanged banter with each other. ஸோ இப்போ அந்த மாணவர்கள் ஒருத்தர் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க, கேலியாக நகைச்சுவையாக அவங்களுக்குள்ளே வந்து பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க. ஸோ the students exchanged banter with each other. Okay, in our list, the next one, hordes, which means crowd or masses, கூட்டமாக, ஒரு கூட்டமான ஒரு மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த ஏரியாவை சொல்கிறது.
Example, the car attracted the interest of a horde of children. ஸோ இந்த கார் அட்ராக்ட் பண்ணியிருக்கு யார் அப்படின்னா அங்கே கூட்டமாக இருந்த அந்த குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறது. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் ரிஜெக்டட், விச் மீன்ஸ் ரிஃப்யூஸ்டு, நிராகரித்தல். ஸோ நிராகரித்தல் அப்படின்றத தான் ரிஜெக்டட், ரெஃப்யூஸ் அப்படின்றத சொல்கிறோம். எக்ஸாம்பிள், சரா rejected her brother's offer of help. Sarah rejected her brother's offer of help. So Sarah அவங்க பிரதர்ஸ் கிட்டேருந்து வந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நிராகரிச்சிருக்காங்க. ஸோ பிரதர் கிட்டேருந்து வந்த உதவியை நிராகரித்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறது. ஸோ சரா ரிஜெக்டட் ஹர் பிரதர்ஸ் ஆஃபர் ஆஃப் ஹெல்ப். த நெக்ஸ்ட் ஒன் ரிலீஸ்டு. ஸோ ரிலீஸ்டு மீன்ஸ் என்ஜாய்டு, சுவையை அனுபவித்தல் அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஏதாவது ஒன்று நம்ம டேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோமா, என்ஜாய் பண்ணுறோமா, அதுதான் ரிலீஸ்டு, சுவையை அனுபவித்தல். எக்ஸாம்பிள், வி ரிலீஸ்டு த டேஸ்ட் ஆஃப் ஃபுட் ஆர் பிரியாணி. ஸோ அதனுடைய டேஸ்ட்டை ரொம்ப சுவையை ரொம்ப அனுபவித்தல், உணருதல் அப்படின்றத தான் இங்கே ரிலீஸ்டு அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. ஓகே, the next one afraid. So afraid, which means scared, பயப்படுதல். ஸோ பயப்படுதல் அப்படின்றது தான் ஸ்கேர்டு, அஃப்ரைட் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஆம் அஃப்ரைட் ஆஃப் டாக்ஸ். ஸோ எனக்கு எதை பார்த்தா பயமாக இருக்குது அப்படின்னா, ஸோ டாக்ஸை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது, பயப்படுதல் அப்படின்றத சொல்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் டஃப்ட், விச் மீன்ஸ் எ பஞ்ச் ஆஃப் ஹேர். ஸோ குடுமி அப்படின்னு சொல்கிறோமா, அதுதான் டஃப்ட் அப்படின்னு சொல்கிறது. ஹி ஹேட் எ ஸ்மால் டஃப்ட் ஆஃப் ஹேர் ஆன் ஹிஸ் chin. Okay, so I hope that you understand these words. So if you like this video, hit a like button and share and subscribe this channel. Meet you again with an interesting topic. Till then, bye from Mohan.